குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தருமா? கண்டிப்பாக யோகம் தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. முதல்ல நம்மளுக்கான பிரச்சனையிலிருந்து கம்யூனிகேஷன் இதெல்லாம் எல்லாமே விடுபட்டு போச்சு பாருங்க. அவை எல்லாம் தடையான விஷயங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறப்போது. இந்த ரிஷபத்திலிருந்து இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயரும் பொழுது உங்கள் வாய்ப்புகள் அனைத்தையும் தேடி தரப்படுறார். முக்கியமாக இந்த திருமண பந்த உறவுகள், குழந்தை பேர், அடுத்த குழந்தை என்று சொல்கிறோம் இல்லை, ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போதுங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. ஒரு முன்னேற்ற பாதை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை தரத்தில் இந்த 2025 14/5க்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒளிவட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வேலை வாய்ப்புகளாகட்டும், பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, ஐயா நான் வேலையெல்லாம் இழந்துட்டேன் ஐயா, புதிய சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன்னா எல்லாத்துக்கும் ஏற்பாடு. மனிதனுக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் செல்வங்கள்லாம் இல்லை சாமி, நம்ம பேரில் சேவிங்ஸ் கிடையாது, ஒரு ப்ராஃபிட்டட் கிடையாது, இடம் கிடையாது, ஒரு இடமும் ஒரு வீடு கிடையாது, நான் வாடகையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்கிறேன். அதாவது எதுவுமே இல்லை, நான் வாழ்க்கை தரத்தில் நான் எதுவுமே இல்லை, ஜீரோவில் இருக்கின்றவர்களாம் இனிமேல் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது ஐயா. எதை கண்டும் அஞ்சப்பட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை தள்ளும். இதுக்கப்புறம் நாம் உழைப்பு, நேர்மை, அந்த உயர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய அமைப்பே உண்மை, உழைப்பு, உயர்வு, இது மட்டும்தான் நம்மளுடைய தலைப்பு என்று சொல்கிற மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலமே தான் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் அனைத்துமே. உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், அவங்க உடனெடுத்துக்கோ அவங்க பிரச்சனைக்காகவோ தொந்தரவான விஷயங்கள்லாம் சில இதில் அட்டாக் பண்ணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இளைய சகோதரனோ சகோதரியாக இருந்தால் அவங்களுடைய தாக்கம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இந்த நேரத்தில் அவங்களால நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்கிற மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் ஏற்படும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பெயர்ச்சி, மகா பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் முக்கியமானது ஐயா. ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பெயர்ச்சியில் இதுவும் ஒன்று. ஆண்டு பெயர்ச்சியில் முதன்மை முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான். இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும், செல்வத்துக்கும், கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது. எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷம் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியான மேஷராசி. இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஒரு பாதம் உடையவர்கள் 3 பேருமே இருக்காங்க. அதில் 3 நட்சத்திரம் உடையது. இதில் ஒரு பாதம் மட்டும்தான் கிருத்திகை, ஒரு பாதம் மட்டும்தான் இருக்குது. மீதி 3 பாதங்கள் ரிஷபத்தில் அமருது. இந்த மேஷத்தில் அமரக்கூடிய நட்சத்திரக்காரியாக நம்ம பலாபலங்களை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தருமா? கண்டிப்பாக யோகம் தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. முதல்ல நம்மளுக்கான பிரச்சனையிலிருந்து கம்யூனிகேஷன் இதெல்லாம் எல்லாமே விடுபட்டு போச்சு பாருங்க. அவை எல்லாம் தடையான விஷயங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறப்போது. இந்த ரிஷபத்திலிருந்து இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயரும் பொழுது உங்கள் வாய்ப்புகள் அனைத்தையும் தேடி தரப்படுறார். முக்கியமாக இந்த திருமண பந்த உறவுகள், குழந்தை பேர், அடுத்த குழந்தை என்று சொல்கிறோம் இல்லை, ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போதுங்க. இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரச்சனை நிறைக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் எதிர்கொண்டு போயிட்டு இருந்தோம் இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது தொட்டாலும் துலங்கலை சாமி, எனக்கு எதுவுமே வாய்ப்புகள் கிடைக்கல. நானும் 20 வருஷமாக போராடிட்டுருக்கேன். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடியலை, என்னால் தயார் பண்ண முடியல, என்னையும் தயார் பண்ண முடியல, பிஸ்னஸையும் தயார் பண்ண முடியல. இந்த என்ன சொல்லுவாங்களா, வெக்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த சமநிலைமை இல்லாமல் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு பாதை இல்லாமல் வகுத்துட்ருக்கோம் ஐயா. எங்களுக்கு வீடு வாய்ப்பு, எங்களுக்குன்னு வசதி வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காதுன்னா இவை அனைத்தையும் கிடைக்க போகுது. இவை அனைத்துமே கிடைக்க போகுது. இந்த இளைய சகோதரன் சகோதரிகிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ அவங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. அவங்க இது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல நட்பு வட்டாரமாக இருந்தால் கொஞ்சம் பகை பெறக்கூடிய காலம் ஏற்படுத்தி தரும். மற்றபடி எந்த தொந்தரவும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. ஒரு முன்னேற்ற பாதை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை தரத்தில் இந்த 2025 14/5க்கு அப்புறம் தான்
நம்ம வாழ்க்கையில் ஒளிவட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்புகளாகட்டும், பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, ஐயா நான் வேலையெல்லாம் இழந்துட்டேன் ஐயா, புதிய சொந்தமாக தொழில் செய்ய போகிறேன்னா எல்லாத்துக்கும் ஏற்பாடு, உங்களுக்கான ஏற்பாடு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் நீங்கள் வீழ்கின்ற காலங்கள் எதுவுமே இல்லை சுவாமி, பயப்படணும் அவசியமே இல்லை. தனித்திறமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போகிறோம். இது வரைக்கும் தந்தையார் சொத்துக்களோ தந்தையார் இருந்த பிரச்சனைகளோ எதனா இருந்தால் இது வரைக்கும் தீர்க்க முடியாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீட்டெடுக்க போகிறோம். அந்த இடத்தெல்லாம் முதல் சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். ஐயா நான் ஒரு சொத்து வாங்கிட்டேன் ஐயா, அதை சரியான முறையில் விற்க முடியல, அதை விட்டால் இருக்கிற கடன் பிரச்சனை அடைச்சிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி யோகத்தை கொடுக்கும். காரணம், அவருடைய பார்வை நேரடி பார்வை, சமசத்ம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையால் நேராக தனுசை பார்க்குறாரு. இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது 9ஆம் இடம் என்று சொல்ல, நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதால இதுவரைக்கும் தந்தையார் வழி வந்த பிரச்சனைகளாலோ சொந்தங்களாலோ இருந்து வந்த பிரச்சனைகள், திருமண பந்தத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி எதுவுமே பாக்கியமே கிடைக்காம போயிடுச்சு சாமி, எல்லா உறவுகளும் நம்மளுக்கு டிஃபால்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு கூட நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உறவுகள் வந்து சேர்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். கிரகங்கள் கொடுக்கின்ற வாய்ப்பு தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோம். சனி பகவான் கொடுக்கறதும், ராகு கேதுகள் கொடுக்கறதும், குரு பகவான் கொடுக்குற பாக்கியத்தில் தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை தரத்தை மாற்றி மாற்றி நாம் அமைத்து கொள்கின்றோம். இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு மனுஷனுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம். இது வரைக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லைன்னா மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம், அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் எல்லாம் பெறுவீர்கள். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நம்ம மனசில் இருந்து வந்த தேக்கப்பட்ட ரொம்ப நாளாக தேங்கிட்டு இருக்கையா, ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், அது எதனா கிடச்சிதுன்னா நான் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் ஆகிடுவேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கதவு திறக்கின்ற காலமாகும். இந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கோசமாக நம்ம வெயிட் பண்ணி நிற்போம் இல்லை, அந்த சொர்க்கவாசல் திறக்கின்ற காலம் மேஷராசிக்கு இனிமேல் ஆரம்பிக்கின்றது. வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஒரு 5 மாதங்கள், நம்மளுக்கு 3 மாதமே போதும். இவர் 5ஆம் மாதம் இடம்பெயர்கிறார்னா ஒரு 3ஆம் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு பிப்ரவரிலேருந்தே ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஒளி அலைகள். இடம்பெயரக்கூடிய இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மனிதனுக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் செல்வங்கள்லாம் இல்லை சாமி, நம்ம பேரில் சேவிங்ஸ் கிடையாது, ஒரு ப்ராஃபிட்டட் கிடையாது, இடம் கிடையாது, ஒரு இடமும் ஒரு வீடு கிடையாது, நான் வாடகையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை சொல்கிறேன். அதாவது எதுவுமே இல்லை, நான் வாழ்க்கை தரத்தில் நான் எதுவுமே இல்லை, ஜீரோவில் இருக்கின்றவர்களாம் இனிமேல் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு நல்கின்ற முதல்ல திருமண பாக்கியம் முதல்ல கெட்ட போதும். திருமணம் தடையாக இருந்தவை அனைத்தையும் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்து திருமண பந்த உறவுகள் அனைத்தும் கிடைக்கின்ற காலம் ஏற்புடைய காலமாக அமைப்போது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இது வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டாங்க சுவாமி, அலைன்ஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகலை, இன்னவோ தெரியல, அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா திரும்பவும் அவங்களே வந்து நம்ம திருமண பாக்கியத்தை பார்த்துட்டு போய் நிச்சயதார்த்த வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் கூட போயிட்டுருப்பாங்க, வீடு வாசல்லாம் வந்து பார்த்துட்டு கூட போயிருப்பாங்க. திரும்பவும் அந்த அமைப்பு வந்து சேர்ந்து நம்மளுக்கு திருமண பந்தத்தை உருவாக்கி தரப்போகிறாங்க. வேறு யாரும் கிடையாது, குரு பகவான் தான், அந்த பொன்னவன் தான், அந்த மன்னவன் தான் என்று சொல்லக்கூடிய அரச கிரகம், தேவர்களின் சேனாதிபதி, அதாவது தேவர்களின் பிரகஸ்பதி குரு, அவர்களுக்கே குரு. அவர் அசுரகுரு சுக்கிர பகவான், இவர் தேவர் குரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை தரத்தில் முதன்மை என்று சொல்லக்கூடிய அரச கிரகம் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள், முக்கியமாக திருமண பந்தமோ குழந்தை பேரோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 2வது குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிதொரு மாற்றம், இனிதொரு தேவைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இழந்துட்டோம், எதுவுமே சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் வந்துடுச்சுயா. பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் வாழ்க்கை தரத்தில் நீங்கள் பயந்து திருப்பி ஒளிஞ்சு போடணும் அவசியமே கிடையாது. எதிர்த்து போராடக்கூடிய காலம் இனிதே வந்துடுச்சுயா. அதுவும் இல்லாமல் இந்த பார்வை, சிறப்பு பார்வை என்று இவருக்கு உண்டு. அவருடைய பார்வையால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பார்வையால் நம்ம 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளியூர் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாடுக்கோ இல்லை பார்ட்னர்ஷிப் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஐயா, எதுவும் சரியான முறையில் பார்ட்னர்ஷிப்லாம் சரியாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் போட்ட முதலீடெலாம் எடுக்க முடியுமா முடியாதா, ஏற்கனவே விரையச்சனி ஏதாவது சொல்லணும், 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிடும், எல்லாத்த கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை, எதை கண்டும் அஞ்சப்பட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை தள்ளும். இதுக்கப்புறம் நாம் உழைப்பு, நேர்மை, அந்த உயர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு
உங்களுடைய அமைப்பே வந்து உண்மை, உழைப்பு, உயர்வு, இது மட்டும் தான் நம்மளுடைய தலைப்பு என்று சொல்கிற மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலமே தான் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் அனைத்துமே. வெற்றி பாதை தாங்க, விடுங்க, உங்களாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கையோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி போயினே இருக்கலாம். யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விடுது. அது ஒரு பெரிய மேன்மை. அதே இடத்துல ராகு பகவான் இருக்கத்தால் அதாவது அடைக்க முடியாத கடன் பிரச்சனை அனைத்தையும் அடைத்து தீர்க்கக்கூடிய காலம். என்னென்னா, அந்த மூதாதையர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா, அந்த பெரிய அதாவது தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மாமனார் இவங்கெல்லாம் அந்த அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயது மூப்பில் இருக்கிறவங்கள மட்டும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், அவங்க உடல்நலத்துக்கோ அவங்க பிரச்சனைக்காகவோ தொந்தரவான விஷயங்கள்லாம் சில இதில் அட்டாக் பண்ணும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இளைய சகோதரனோ சகோதரியாக இருந்தால் அவங்களுடைய தாக்கம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இந்த நேரத்தில் அவங்களால நம்மளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்கிற மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் ஏற்படும். மனசில் இருந்து வந்த பிரச்சனை கம்யூனிகேஷன் சின்னதுக்கு கொஞ்சம் கட்டாகும். ஆனால் சொந்த முயற்சியில் நீங்கள் முன்னேறக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் செல்வங்கள் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, நான் தொடர்ச்சியாக எல்லாமே கீழ்மட்டத்துக்கு சென்றுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனோடு நம்ம வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரொமோஷன் தாங்க மேசராசிக்கு.